வெல்கம் டு தி பெஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சோளா பூரி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் அப்படிங்கிற ஷாப்பிங் ஆப். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் மைதா எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ வரும். 2 டம்ளர் சேர்த்தியாச்சு. அடுத்தது இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து நான் மோராக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக வரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக எல்லாம் சேர்த்தது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப இதாக பிசைய வேணாம், அப்புறம் ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் ஒன்று சேர்த்தி ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். பிசைய கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் திரட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் இலக்கமாக பிசைஞ்சிடாதீங்க. இப்போ மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் மேலே அப்ளை பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பூரி தேய்ச்சி போடணும். இப்போ 1/2 மணி நேரம் மாவு ஊறிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா அப்போ விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இது நம்ம பூரி சைஸ் மாதிரி ரொம்ப குட்டியாகவும் போட வேணாம். இந்த மாதிரி சைஸ்க்கு போடலாம். ஏன்னா சோளா பூரி நம்ம கடையில் வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் கிடைக்கும். உங்களுக்கு வீட்டில் சின்னதாக போட்டால் போதும் அப்படின்னா அது உங்களுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் சின்னதாக இந்த ஓரளவுக்கு பெரிய உருண்டையாக பால் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லா மாவும் இந்த மாதிரி நான் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம இதை தருத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையை எடுத்து மைதாவே தான் நான் எடுத்திருக்கேன் தொட்டு திரட்டுறதுக்கு. இப்போ இதை நல்லா நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். மாவு நல்லா திரட்டி எடுத்துருக்கேன். இப்போது அடுத்தது நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் பூரியை. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தயிர் சேர்த்து பிசைஞ்சிருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு நான் சன்னா மசாலா வச்சுருக்கேன். எப்போவுமே சோளா பூரிக்கு சன்னா மசாலா தான் நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் மைதா அன்ஹெல்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் என்றைக்கோ ஒரு நாள் தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதனால் ஒன்றும் ஆயிர போகிறதில்ல பெருசாக. அப்படி சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பீஸா சாப்பிடுவாங்க, பர்கர் சாப்பிடுவாங்க. ஆனால் அதுலலாம் ஒன்றும் ஆகாதது மைதாவில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ எப்போயாவது ட்ரை பண்ணி சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.